Hi friends, welcome to Azan Cooking videos. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி vegetable egg dosa. ஓகே, இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு தோசை தவா வச்சிட்டு அதுல தோசை ஊத்திடலாம். இது மெயினா இந்த டிஷ் வந்து கிட்ஸ்க்கு தான். சில கிட்ஸ்ங்க வந்து எந்த காய்கறி எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. ஓகே, இது மேலே இப்போ வந்து நான் ஒரு முட்டை எடுத்துட்டேன். ஸோ அதை வந்து உடச்சி ஊற்றி நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது மேலே கொஞ்சம் சால்ட் வந்து இப்படி தூவி விட்டுருங்க. ப்ளஸ் இது கூட வந்து நான் கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பெப்பரையும் நல்லா ஃபுல்லாக தூவி விட்டுட்டு ஒரு அரை நிமிஷம் மாதிரி அப்படியே வைங்க. ஓகே, இப்போ வந்து இந்த முட்டை மேலே நான் வெஜிடபிள் வந்து ஆட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து நான் முட்டைகோஸு, கேரட் ப்ளஸ் பீன்ஸ் வந்து கூட்டு மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து எந்த காய்கறி வேணால் செஞ்சுக்கோங்க. சில குழந்தைங்க சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க காய் செஞ்சாலே. இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக பசங்க சாப்பிடுவாங்க. ஸோ வந்து நான் எல்லா காயும் நல்லா சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நல்லா கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்து உதிர்ந்துடும். நல்லா இந்த மாதிரி அழுத்தி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இதுக்கு தேவையான எண்ணெயை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். இது பாருங்க, இப்போவே நல்லா கலர்ஃபுல்லாக தெரியுது அந்த வெஜிடபிள்ஸ்லாம். ஓகே, இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுக்கோங்க, அப்போதான் வந்து உதிராமல் இருக்கும். ஓகே, இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இதை இப்போ வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம் இந்த தோசையை. ஓகே, நல்லா ரோல் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான வெஜிடபிள் எக் தோசை ரோல் ரெடி பண்ணிட்டோம். இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் வந்துட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து சேர்க்குறனால சில குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching.